தொடர்ந்து பல வருஷம் மழையே கிடையாதுங்க. ஆடு மாடெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஏரி குளம் எல்லாமே வறண்டு போச்சு. விவசாயம் கிடையாது. மக்கள்லாம் இந்த வருஷம் பொழியும், அடுத்த வருஷம் மழை பொழியும்னு வானத்தை பார்த்து பார்த்து ஏமாந்து போனாங்க. ஆனால் மழை பொழிஞ்ச பாடே இல்லை. சிலர்லாம் ஊரை விட்டு காலி பண்ணிவிட்டு சாமான் சட்டெல்லாம் தூக்கிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு, அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊரே காலி ஆயிடுச்சிங்க. ஒரு சிலர் மட்டும் போகாமல் இருந்தாங்க. சரி, இந்த ஊரில் மட்டும் இப்படி மழை பொழியாமல் இந்த சுற்று வட்டார பகுதியும் இப்படி காய்ச்சலாக இருக்குதே, இதுக்கு வேறு ஏதாவது காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேவ பிரசன்னம் பார்க்குறவரை கூப்பிட்டு அழைச்சிட்டு பார்க்குறாங்க. பிரசன்னம் பார்க்கும்பொழுது அதில் என்ன வருது, இங்கே ஒரு பெரிய மகான் இருந்திருக்கிறாரு. அவர் இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு. அவருடைய ஜீவசமாதியை நீங்கள் யாரும் முறைப்படி நல்ல விதத்தில் பராமரிக்கலை. அதனால தான் இந்த மாதிரி நாடு நகரம் இப்படி ஆயிடுச்சு. காடு கழனியெல்லாம் காஞ்சி போச்சு. அதனால் அவருடைய ஜீவசமாதியை நீங்கள் கொண்டாடினீங்கன்னா, அந்த மகானை கொண்டாடினால் இந்த வறட்சி எல்லாமே விலகி மழை பொழிந்து சுபிட்சம் உண்டாகும்னு பிரசன்னம் பார்க்க வந்தவர் சொல்லிட்டு கிளம்பிட்டார். உடனே அந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த ஜீவசமாதி அந்த பிரசன்னத்தில் வந்த மாதிரி பாழடைஞ்சு போய் கிடக்குது. அப்புறம் எல்லாருமே அந்த உழவார பணி செய்யக்கூடியவங்கள்லாம் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி அந்த ஜீவசமாதியில் உட்கார்ந்து சின்ன சின்னதாக மெடிடேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவசமாதி பளிச்சுன்னு ஆக ஆரம்பிச்சுது. எல்லாமே வேண்ட ஆரம்பித்தாங்க அந்த மகான்கிட்ட. உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிய ஆரம்பிச்சுது. கடுமையான வறண்டு போய் கிடந்த ஏரி குளம் குட்டை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்ப ஆரம்பிச்சுது. மீண்டும் விவசாயம் செழிக்க தொடங்கியது. மாடு கன்று ஆடு எல்லாமே எல்லாம் செழிப்பாக ஆச்சுங்க. அப்படிப்பட்ட மகான் யார், அவருடைய ஜீவசமாதி எதுன்னா, அந்த மகானுடைய பேர் ஸ்ரீ ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள். அவருடைய ஜீவசமாதி தான் அந்த மாதிரி இருந்தது. அந்த மகான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மகானாக இருக்கிறாருங்க. அந்த மகான் ஸ்ரீ அனந்த நாராயணன், ஸ்ரீ சீதாலட்சுமி ஆகிய தம்பதியருக்கு நாகையநல்லூரில் பிறந்தவர். திருமணமெல்லாம் ஆச்சு, 3 மகன்கள் பிறந்தாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஈடுபாடும் இல்லாமல் அந்த மகான் வெளியில் கிளம்பிட்டார். சிருங்கேரி சாரதா பீடம், அங்கே மகா சன்னிதானம் ஸ்ரீ நரசிம்ம பாரதிய சுவாமிகள் அவங்கள்ட்ட இந்த மகான் சந்நியாச தீட்சை பெற்றார். அதுக்கடுத்தது ஸ்ரீ காஞ்சி மகா பிரியரை தரிசனம் பண்ணுறாரு. அவர் தான் அவருக்கு ஸ்ரீ ராமானந்த சரஸ்வதி அப்படின்னு தீட்சா நாமம் கொடுக்குறார். பேர் மாறுது. அப்போ காஞ்சி மகா பிரியர் என்ன சொல்கிறாருன்னா, தென் ஸ்ரீசைலம் என்று சொல்லப்படக்கூடிய நாகையநல்லூருக்கு நீ போ, அங்கே இருந்து நீ ஸ்ரீ மல்லிகார்ஜுனர் சன்னதியில் நீ இருந்து எல்லா சேவையும் செய், வேதங்களை வளர்த்து கொண்டு வா, வர்ற மக்களுக்கு பக்தியை புகட்டு அப்படின்னு ஆணையிடுறாரு. அதே மாதிரி அங்கேருந்து ஆசிரமம் அமைத்து வேத பரிபாலனங்கள்லாம் செய்து சிவாலயத்திலேயே தங்குறார் இந்த ஸ்ரீ ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள். வரக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் பூஜை எல்லாமே தெய்வ பக்தியிலிருந்து தர்ம நெறிகள், அறநெறி, அற வழிகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகான் கடைசியாக 21/3/1934 பரிபூரணம் அடைகிறாங்க. அவங்களுடைய ஜீவசமாதி தான் திருச்சியிலிருந்து முசிறி வழியாக செல்லும்போது, அதாவது தொட்டியத்திலிருந்து நாமக்கல் செல்லும் வழியில் ஏழூர்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் வருது. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நாகையநல்லூர், அந்த நாகையநல்லூர் வருது. அந்த ஊரோட ஏரி அருகில் ஏரிக்கிற பக்கமாக ஸ்ரீ மல்லிகார்ஜுனர் சுவாமி கோவில், திருக்கோயில், சிவன் கோயில் அமைஞ்சிருக்குது. அங்கே வடபகுதியில் தான் இந்த மகானுடைய ஜீவசமாதி அடைஞ்சிருக்குங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி போய் நாம் என்ன வேண்டிக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். விவசாயம் தழைக்கிறதா இருந்தாலும் சரி, குடும்பம் செழிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலை கிடைக்கிறது, நம்முடைய ஜென்மாந்திர பாவங்கள் தீர்றது, அதெல்லாமே தீர ஆரம்பிக்குங்க. அதனால்
அதனால் ஸ்ரீ ராமானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று வேண்டுவோம், எல்லா வரங்களையும் பெறுவோம். அன்பிற்கினியவர்களே, வியாழக்கிழமை ஆகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகள், மகர்ஷிகள், சந்நியாசிகளின் அருள் பேராற்றலால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.